இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டத்தை காமராஜர் பிறந்த நாளான நாளை தொடங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளுடன் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நடந்து முடிந்த 13 தொகுதி இடைத்தேர்தலில் 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சிகளும் 2 தொகுதிகளில் பாஜகவும் 1 தொகுதியில் சுயேட்சையும் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா 2024 அமலுக்கு வந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளார். சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் பல்வேறு புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் இடைத்தேர்தலில் ஜலந்தர் மேற்கு பகுதியில் ஆம் ஆத்மி கட்சி பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கும் உழைத்த அனைவருக்கும் நன்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் பிரபாஸ் அவர்கள் நடிப்பில் வெளியான கல்கி திரைப்படமானது 1000 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1,13,00,000 மகளிருக்கு மாதம்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இத்திட்டத்தில் மேலும் 1,48,000 மகளிருக்கு வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி முதல் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் இந்தூருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதன்மை தேர்வானது தமிழ்நாடு முழுவதும் நேற்று 797 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. 29,000 கோடி ரூபாய் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மும்பை செல்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், தேனி, கோவை மற்றும் நீலகிரி ஆகிய 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் கட்டணமானது தற்பொழுது உயர்த்தப்பட மாட்டாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலை கட்டுமான பணிகளுக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 74% கூடுதலாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை ஒத்திவைக்க கோரி செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்த வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு தண்ணீர் விட முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவித்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். வணிக வரித்துறையில் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களில் 3,727 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டியுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் ஜூலை 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முக்கிய அம்சங்கள் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை நடத்தினார். நீட் தேர்வு தொடர்பான வழக்குகளின் விசாரணையை வருகின்ற ஜூலை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். தமிழகத்திலேயே இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதில் திருச்சி மாவட்டம் 2வது இடத்தை பிடித்துள்ளதாக அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 54,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.